மீனா தப்பானத்த ஏமாந்ததுனால ரொம்பவும் வருத்தத்தில இருக்காங்க. இத போய் பாத்துங்க அவங்க அம்மாகிட்ட சொல்ல, அவங்க அம்மாவுமே பாத்தீங்கன்னா, "உனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரர் இருக்குல்ல, அவங்ககிட்ட போய் பேசுமா, அவங்ககிட்ட பேசினா எதனா ஒரு வழி பிறக்கும்னு" சொல்ல, சரின்னு சொல்லிட்டு மீனா பாத்தீங்கன்னா, சீதாவ கூட்டு போய் போலீஸ்காரர்கிட்ட பேச, அவங்களுமே வந்துட்டு அக்ரீமெண்ட் போட்டுருக்குமா, "நீ கேஸ் போட்டாலுமே நிக்காது. அதனால உன் மேல தான் தப்பு. நீ படிச்சு பார்க்காம சைன் போட்டது ரொம்ப தப்பும்மா" அப்படின்னு சொல்லி கை விரிச்சாராங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டே மீனா வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, நெனச்சு அழுதுட்டு இருக்க டைம்ல தான் அவங்க மாமனார் வராங்க. அண்ணாமலையுமே பாத்துட்டீங்கன்னா, தான் வந்து ஒரு நடந்த இன்சிடென்ட்ட பாத்தீங்கன்னா, மீனாவுக்கு சொல்ல, உடனே மீனாவுமே வந்துட்டு இதுலேருந்து ஒரு ஐடியா பிறக்குது. நம்ம எப்படியானா வந்து நம்மள ஏமாத்துறவங்கள நாமளும் ஏமாத்தலாம். இதில ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்ம ஒண்ணும் அப்ப அநியாயத்துக்காக ஒண்ணும் ஏமாத்தல. நம்ம காசு ஏமாத்துனவங்ககிட்ட இருந்து ஏமாத்தி வாங்க போறோம். அதனால சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனியே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சீதா கிட்டயும், ஸ்ருதி கிட்டயும் சொல்றாங்க. அவங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரி இது நல்ல ஐடியாவா இருக்கு. நாமளும் வந்து ட்ரை பண்ணலாம். இது மூலமாவது எப்படியாவது காச வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி ஹெல்ப் பண்றாங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட் போட்டு அவங்ககிட்ட வந்து மண்டபம் புக் பண்ற மாரி, வேற ஆள் மண்டபத்த பார்த்தீங்கன்னா புக் பண்றாங்க. அவருமே பார்த்தீங்கன்னா, சீதா நெனச்ச மாரி பார்த்தீங்கன்னா நான் உண்மை நம்பி பார்த்தீங்கன்னா, கையெழுத்தும் போட்டு குடுத்துர்றாங்க. அதில பார்த்தீங்கன்னா, மீனா அவரு எழுதுன மாரி பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ல வந்துட்டு 4,00,000ன்னு சொல்லி எழுதிர்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, மண்டபத்துக்கார் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காசு கேட்க ஆல்ரெடி குடுத்துட்டோம்ன்னு சொல்லி இவங்களுமே சொல்ல, எப்பம்மா குடுத்தீங்க? அதே மாரி மீனாவுக்கு நடந்த இன்சிடென்ட் மாரி அவருக்குமே நடக்குது. உடனே வந்துட்டு, "இப்ப தெரியுதா உங்களுக்கு வலி? எங்ககிட்ட ஏமாத்தும்போது அப்படி தானே இருந்திருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க தான் போய் இது பண்ணணும்." அப்படின்னு சொல்ல, உடனே மண்டபத்துக்காரர் பார்த்தீங்கன்னா, தன் தப்ப உணர்ந்து, "சாரிம்மா என்ன மன்னிச்சிரும்மா. நான் வந்துட்டு சிந்தாமணி சொல்லி தான் இப்படியெல்லாம் பண்ணேன். என்ன மன்னிச்சிரு." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கால்ல விழுந்துர்றாங்க. சரி இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனாவுமே காச வாங்கிட்டு அந்த அக்ரீமெண்ட் பேசன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டேருந்து காசையும் வாங்கி குடுத்துறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோடு வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்கப்போதுன்றத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.